பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை தான் ஜீவ அப்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வேத வார்த்தையை நாம் புசிக்கும் பொழுது நாம் பிழைத்து கொள்வோம் என்று சொல்லி மத்தேயு 4:4 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை தான் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறிகிறதற்கு நாம் மிகுந்த அவதானமாக இருக்க வேணும். ஏன்? அந்த வார்த்தையினால தான் நாம் பிழைப்போம் என்று சொல்லி சர்வ வல்லவர் சொல்லியிருக்கிறார். இதை நாம் மனதுக்கு ஞாபகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வசனம். அந்த வசனத்துக்கு போவோம். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். திருப்பி மறுபடியும் வருகிறேன். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. இந்த வேத வார்த்தைக்கு நான் கொடுத்த தலையங்கம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த வேத வாக்கியத்தை நான் பிரசங்கித்து முடிக்கும் தினைக்கும் அதே தலையங்கம் தொடரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். கர்த்தராகி எங்கள் ஆண்டவரே, உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். கர்த்தர் நல்லவரே, உமக்கு சோஸ்திரம். கர்த்தர் பெரியவரே, உமக்கு சோஸ்திரம். கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர், சோஸ்திரம். கர்த்தர் மாறாதவரே, சோஸ்திரம். சத்திய பரனாகி எங்கள் கர்த்தாவே, உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் அருமையான தேவனே, உம்முடைய வேத வார்த்தைகளை அறிகிறதற்காக கூடியிருக்கிற உம்முடைய ஜனங்கள் எல்லோரையும், என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தவிர ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இப்பொழுது நாங்கள் குறிப்பாக கடைசி செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மார்ட்டின் லூதரை பற்றியும் சீர்திருத்தத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். அப்போ மார்ட்டின் லூதர் என்ன சொன்னார் என்று சொன்னால்,
சீர்திருத்தத்தை ஒரு மனுஷன் சரியான முறையில் அறிந்து கொள்ள வேணுமா இருந்தால் அவன் சிலுவையை அறிந்திருக்க வேணும். அவன் சிலுவையை சரியான முறையில் அறிந்தால்தான் சீர்திருத்தம் மிக முக்கியமானது. கிறிஸ்துவின் சரீரத்துக்கு சீர்திருத்தமே முக்கியமானது என்ற முடிவுக்கு வருவான். அப்போ சிலுவையை அறியவில்லையா இருந்தால் அறியாத மனுஷர்கள் யாவரும் சீர்திருத்தத்துக்கு எதிராக இருப்பார்கள் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் அறிய வேண்டிய விஷயம், பொதுவாக சனங்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், வெற்றிகரமான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அநேகமான போதகர்கள் பல்வேறு விதமான புஸ்தகங்களை எழுதுகிறதை நான் கண்டிருக்கிறேன். அதிகமாக ஒவ்வொரு மாதமும் பொதுவாக அந்த மாதிரியான புத்தகங்கள் கிறிஸ்டியன்ஸ் புக் ஸ்டோர்ஸில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நல்ல நோக்கத்தோடு தான் அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன நோக்கம்? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமென்றோ அல்லது அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றோ அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை புஸ்தகமாக எழுதுகிறார்கள். ஆனால் அவர்கள் விடுகிற தவறை நான் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்கிறது. சிலுவையிலே அவர்கள் புஸ்தகம் எழுதுவதை ஆரம்பிக்காவிட்டால் அவர்களுடைய எழுத்தினாலே ஒரு விதமான பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையிலேயே அவர்கள் ஆரம்பிக்க வேணும். நேற்று நான் உங்களுக்கு போன கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சிலுவை தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுதான் அஸ்திவாரமான உபதேசம் என்றதையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். அஸ்திவாரமான உபதேசம் தேவனுடைய மனதில் சிலுவை தான் முதலாக அவருடைய மனதில் ஏற்பட்ட எண்ணம். அதை பற்றித்தான் ஆரம்பத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னமே சிலுவையை பற்றியே தேவனுடைய மனதில் தோன்றினது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை 1 பேதுரு 1:18-20 அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை தான் தேவனுடைய மனதில் தோன்றின முதலாவது விஷயம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருந்தோமா இருந்தால் எல்லா பிரசங்கத்துக்கும் எதனை ஆரம்பித்தாலும் சிலுவையினோடையே நாங்கள் ஆரம்பித்திருப்போம். அப்போ சிலுவையோட எந்த விஷயத்தை ஆரம்பிக்காமல் விட்டால் அதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ போதகர்கள் புஸ்தகத்தை எழுதும் போது சிலுவையிலேயே அஸ்திவார உபதேசம் இருக்க வேண்டும். அப்போ சிலுவையில் இருந்து கட்டப்படாத எந்த உபதேசமும் ஒரு பிரயோசனமும் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக அது தீங்கையே ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கேற்ற முறையில் வாழும் முறை கிறிஸ்துவின் சிலுவையாகும். அப்போ தேவனுக்கேற்ற முறையில் எப்படி வாழ்கிறது என்றால் அது கிறிஸ்துவின் சிலுவையே. அதை பற்றியே நாம் அறிந்திருக்க வேண்டும். வேறொன்றும் இல்லை, ஏன் வேறொன்றும் தேவை இல்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு பவுல் அப்போஸ்தலர் இதனை அடிக்கடி நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்ற காரணம், நீங்கள் மரணத்துக்கே கவனம் செலுத்த வேணும், கிறிஸ்துவின் சிலுவைக்கே நீங்கள் கவனம் செலுத்த வேணும். கிறிஸ்துவின் சிலுவையிலேயே மனுஷனுக்கு விடுதலை கிடைத்ததே தவிர வேறு உயிர்த்தெழுதலின் போது மனுஷனுக்கு விடுதலை கிடைத்ததல்ல. ஆனபடியால் கிறிஸ்துவின் சிலுவைக்கு போங்கள், அவருடைய மரணத்துக்குள் போங்கள், அவருடைய மரணத்துக்குள் ஒன்றாக இணையுங்கள், அவருடைய மரணத்துக்குள்ள பங்காளிகளாக இருங்கள். அப்பொழுதுதான் சிலுவையிலே அவர் செய்து முடித்த பலாபலன்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த சிந்தனை தேவனுடைய மனதில் தோன்றினதாக இருந்தால் நம்முடைய சிந்தனையும் அதே மாதிரியாக இருக்க வேணும். எதனை ஆரம்பித்தாலும் சிலுவையிலே
சிலுவையிலேயே நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் மேலும் இது பற்றி கூறுகையில் 1 கொரிந்தியர் 2:2 அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லியிருக்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய வேணும், அதை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் அறியக்கூடாது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்றதை கவனமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்ற மனுஷனை நீங்கள் சரியான முறையில் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அந்த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், அப்போ கிறிஸ்து என்ற மனுஷனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதாவது ஒர்க்ஸ் ஆஃப் கிரைஸ்டை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்று சொன்னால், பர்சன் ஆஃப் கிரைஸ்டை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், ஒர்க்ஸ் ஆஃப் கிரைஸ்டை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்கு என்ன சிலுவையில் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் அறிய முயற்சிக்க கூடாது. உயிர்த்தெழுதலை பற்றி அது முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் அறிய முயற்சிக்க கூடாது. உபவாசம் ஒரு முக்கியமானதாக உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நீங்கள் அறிய முயற்சிக்க கூடாது. ஏன், ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அறிய நீங்கள் முயற்சிக்க கூடாது. இதுகள் எல்லாம் விசுவாசத்தின் பிரதிபலன்களே தவிர இதுகள் பிரதிபலன்கள் ஒரு காலமும் விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஆனபடியால் கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்க வேணும். அவர் சிலுவையிலே என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேணும். அதை தவிர வேறு ஏதனையும் நீங்கள் அறியக்கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அநேகமான சபைகளில், கிறிஸ்தவ சபைகளில் சிலுவையை முழுதுமாக தவிர்த்து உயிர்த்தெழுதலை பற்றியே பேச வேண்டும் என சபையோர்களை அநேகமான போதகர்கள் வலியுறுத்துறது. அதாவது அவர்களை வற்புறுத்தி நீங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி தான் அறிய வேண்டும் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் வலியுறுத்துறதை நான் கண்டிருக்கிறேன். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், சிலுவைக்கு அப்பால் நீங்கள் போங்கள், சிலுவைக்கு அப்பால் நீங்கள் போங்கள் என்று சொல்லி. ஏன், 1 கொரிந்தியர் 2:2 நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வேணும், அவர் சிலுவையில் செய்ததை அறிய வேணும், வேறு ஒன்றையும் அறியக்கூடாது என்று சொல்லி இருக்கத்தக்கதாக வேதத்துக்கு எதிராக நீங்கள் உயிர்த்தெழுதலை பற்றி அறிய வேணும் என்று போதகர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சிலுவைக்கு அப்பால் கிறிஸ்தவர்கள் போக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். உண்மை என்ன என்று சொன்னால், சிலுவைக்கு அப்பால் போகும் பொழுது நரகமே பாதாளமே வரவேற்கிறதென்ற உண்மையை இந்த போதகர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சிலுவைக்கு அப்பால் நரகமே வரவேற்கிறதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்ம நரகத்துக்கு போக விடாமல் தடுப்பது கிறிஸ்துவின் சிலுவையே. நமக்கும் நரகத்துக்கும் நடுவில் நிற்பது கிறிஸ்துவின் சிலுவை என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்து கொண்டு சிலுவைக்கு அப்பால் போகாதபடிக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்க்கை நமக்கு தேவையாயின் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழி கிறிஸ்துவின் சிலுவையே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்களுக்கு உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வேணும் என்று விரும்புகிறது நல்ல விஷயம். ஆனால் அதற்கு வழி சிலுவை, கிறிஸ்துவின் சிலுவையே என்று சொல்லி ரோமர் 8:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:1-2 அதை பற்றி நாங்கள் விவரமாக வரும் பொழுது பார்ப்போம். அப்போ ரோமர் 8:1-2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வேணும் இருந்தால் அதற்கு வழி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே, கிறிஸ்துவின் சிலுவையே என்று சொல்லி இந்த ரோமர் 8:1 ரோமர் 8:2 விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ அவர் என்னத்தை பற்றி பவுல் அப்போஸ்தலர் அடுத்ததாக நாம் அறிய வேண்டியது, நாம் எல்லாரும் பெருமைப்பட வேணும் என்று சொல்லியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் தான் பெருமைப்படுகிறது எதில் தான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 6:14 பெருமைப்பட வேணும். சிலுவையை குறித்தே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெருமைப்பட வேணும். நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 6:14 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்த விதமாக வேத வசனம் இருக்க அநேகமான சபைகள் அவருடைய மரணத்தை உதாசீனம் செய்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பெற முயற்சி செய்கிறார்கள். அப்போ வேத வசனம் நாங்கள் பெருமை பாராட்ட வேணுமா இருந்தால் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேணும். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் நான் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கத்தக்கதாக, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கத்தக்கதாக அவர்கள் அநேகமான சபைகள் மரணத்தை உதாசீனம் செய்து, கிறிஸ்துவின் மரணத்தை உதாசீனம் செய்து உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை அவர்கள் பெற முயற்சிக்கிறார்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாது என தெளிவாக ரோமர் 6:5 சொல்லியிருக்கிறது. அப்போ ரோமர் 6:5 ஒருவன் திருப்பி வாசிப்பானாயிருந்தால், உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட வேணுமா இருந்தால் முதலில் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மரணத்தின் சாயலில் ஒருவன் இணைக்கப்படாவிட்டால் ஒரு பொழுதும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை பெற முடியாது என்பது தெளிவாக ரோமர் 6:5 வலியுறுத்தப்பட்டிருக்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்கு இந்த கிறிஸ்துவின் மரணத்தை ஏதாவது ஒரு வழியாக அதற்கு ஒருவித கவனத்தையும் செலுத்தாமல் அதை தட்டி கழிக்கிறதற்காக மனுஷன் பல்வேறு விதமாக பல்வேறு கேள்விகளை கேட்டு பல்வேறு விதமான உதாரணங்களை எடுத்து தேவையற்ற முறையில் எடுத்து எப்படியாகுதல் கிறிஸ்துவின் மரணத்தை உதாசீனம் செய்வோம், உதறி தள்ளுவோம் என்று சொல்லி மனுஷனுடைய பிடிவாதத்தை நாங்கள் இலகுவாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சில கிறிஸ்தவர்கள் இது வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றித்தான் சொல்லுகிறது. வரப்போகிற உயிர்த்தெழுதல் என்று சொல்லிக்க கிறிஸ்துவோட மகிமையான சரீரத்தை நாங்கள் பெறப்போகிற அந்த உயிர்த்தெழுதலை பற்றித்தான் ரோமர் 6:5 சொல்கிறதே தவிர உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பற்றி அல்ல என்று சொல்லி ஒரு சாரார் ஒரு விதமான கிறிஸ்தவர்கள் அந்த விதமான உபதேசத்தில் நிற்கிறார்கள். அப்படி அல்ல, இங்கு சரீரத்தில் மகிமைப்படுகிறத பற்றி சொல்லவில்லை. அதுவும் நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கிற ஆனந்த பாக்கியம் என்பதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு முதல் நமக்கு தேவையானது பரிசுத்தமான ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை புதிதான வாழ்க்கை, புதிதான ஜீவனுள்ள வாழ்க்கை, பாவத்தின் மேல் ஜெயம் கொண்ட வாழ்க்கை, பிசாசுகள் மேலும் மாம்சத்தின் மேலும் உலகத்தின் மேலும் ஜெயம் கொண்ட வாழ்க்கை, பாவ சுபாவத்தின் மேலே ஜெயம் கொண்ட வாழ்க்கை.
அதை பற்றி தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர வரப்போகிற மகிமையான சரீரத்தை பெறப்போகிற அந்த உயிர்த்தெழுதலை பற்றி இங்கு சொல்லவில்லை. அப்போ இங்கு சொல்லப்பட்டிருக்கிற உயிர்த்தெழுதல் என்ன? ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றியே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவே உயிர்த்தெழுந்த வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தின் சாயல் என்ன என்பதனை நாம் அறிந்து அதனோடு நாங்கள் இணையாவிட்டால் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை ஒரு பொழுதும் பெற முடியாது என்ற ஒரு உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவை கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் பங்கு பற்றுவதே ஆகும். மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவனுடைய மரணத்தை நீங்கள் விசுவாசிக்க வேணும், அவருடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிக்க வேணும், குருசிஃபிக்ஷனை நீங்கள் விசுவாசிக்க வேணும், ரீசரக்ஷனை நீங்கள் விசுவாசிக்க வேணும். குருசிஃபிக்ஷன் இல்லாமல் ரீசரக்ஷன் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் லூக்கா 12:50 ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் சிலுவைக்கு போக வேண்டியதாக இருக்குது, நான் மரணத்தோடு நான் ஞானஸ்நானம் செய்யப்பட வேண்டியதாக இருக்குது, சிலுவையில் நான் மரணத்தை சந்திக்க போகிறேன், மரணத்துக்குள்ள நான் மூழ்க போகிறேன், மரணத்துக்குள் நான் ஞானஸ்நானம் செய்யப்பட போகிறேன் என்று சொல்லி அது பற்றி அவர் லூக்கா 12:50 மிக முக்கியமான இந்த வேத வாக்கியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகிலும் லூக்கா 12:50 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன், மரணத்துக்காக நான் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை பற்றி ஏற்கனவே மத்தேயு 16:21 அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் மரிக்கவே வந்திருக்கிறேன், அதுதான் தேவனுடைய சித்தம், அதற்காகவே நான் வந்திருக்கிறேன். அப்போ நான் ஒரு ஸ்நானம், அப்போ என்ன சொல்கிறார் என்று சொல்லிக்க, மரணத்தை சிலுவையில் நான் மரணத்தை சந்திக்க போகிறேன், அந்த மரணத்துக்குள்ள நான் மூழ்க போகிறேன், அந்த மரணத்துக்குள்ள நான் மூழ்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம், அதுக்காக நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி மரணத்துக்குள் ஞானஸ்நானத்தை பற்றி அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ அவர் என்ன நான் சொல்கிறேன் என்று சொல்லிக்க, அவர் அந்த மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் செய்யப்படும் பொழுது திருப்பி அப்போ என்ன என்று சொன்னால், மரணத்துக்குள்ளே அவர் முழுகும் பொழுது கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் அறையப்பட்டு மரிக்கும் பொழுது அதை பற்றியே அவர் சொல்கிறார். அப்போ அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் செய்யப்படும் பொழுது கவனமாக நாங்கள் அறிய வேண்டிய விஷயம், தனியாக அவர் தான் மட்டுமன்றதல்ல, தன்னுடைய முழு அங்கங்களும் அந்த மரணத்துக்குள்ள பங்கு பற்றினது என்பதை நாம் அறிந்து கொள்ளோம். திருப்பியும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கியமாக இருக்கிறபடியால் இதனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரணத்துக்குள்ள நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில் மரணத்துக்குள்ள ஞானஸ்நானம் செய்யப்பட போகிறேன், மரணத்துக்குள்ள நான் மூழ்க போகிறேன், அதற்காக நான் நெருக்கப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் மரணத்துக்குள்ள மூழ்கும் பொழுது என்னுடைய அங்கங்கள் எல்லாம் அந்த முழுகுதலுக்குள்ள என்னுடைய அங்கங்கள் எல்லாம் பங்கு பெற்றும்.
அப்போ கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லிக்க, தானும் தன்னுடைய அங்கங்கள் எல்லாம் அந்த மரணத்துக்குள்ள பங்கு பற்றும். சிலுவையிலே அறையப்படும் பொழுது தானும் தன்னுடைய அங்கங்கள் எல்லாம் அந்த மரணத்துக்குள்ள பங்கு பற்றும் என்று சொல்லி லூக்கா 12:50 சொல்லியிருக்கிறார். அப்படியா இருந்தால் அந்த அங்கங்கள் ஆறு என்பதை நீங்கள் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12:27 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயிருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறீர்கள், தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்து மரணத்துக்குள்ள மூழ்கும் பொழுது, சிலுவையிலே அவர் மரணத்தை தழுவி கொள்ளும் பொழுது, அவருடைய அங்கங்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து அந்த மரணத்துக்குள்ள பங்கு பெற்றினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தால் அந்த அங்கங்கள் ஆர் என்று சொன்னால் தெளிவாக 12:27 சொல்லப்பட்டிருக்கு, நீங்களே விசுவாசிகளாகிய ஜனங்களே அந்த அங்கங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவரோடு இணைந்த விசுவாசி எல்லாவற்றிலும் அவரோடு பங்கு பெற்றுகிறான். ஒன்றில் இணைந்தவன் மற்றொன்றிலும் இணைந்து கொள்கிறான். அவருடைய மரணத்தில் அங்கமாக அவரோடு இணைந்து கொண்டவன் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைந்திருக்கிறான். அப்போ அவரில் பங்கு பற்றின ஒவ்வொருவனும், அதாவது அவருடைய மரணத்துக்குள்ளே ஒருவன் பங்கு பற்றும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலுக்குள்ளேயும் அவன் பங்கு பெற்றுகிறான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதனை 1 கொரிந்தியர் 12:13 இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினால, பரிசுத்த ஆவியினால ஒரே சரீரத்திற்குள்ள, கிறிஸ்து இயேசுவின் சரீரத்துக்குள்ளே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ அந்த அங்கங்கள் எல்லாம் முற்றும் முழுதுமாக விசுவாசிகளை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் மரிக்கும் பொழுது அவருடைய அங்கங்களும் அந்த மரணத்தில் பங்கு பற்றின. விசுவாசிகளாயிருக்கிற நாம் எல்லோரும் அவர் மரணத்தில் பங்கு பற்றும் பொழுது நாங்களும் அவருடைய மரணத்தில் பங்கு பற்றினோம். அவர் உயிர்த்தெழும் பொழுது நாங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பற்றினோம். அப்போ ஒன்றில் இணைந்த நாங்கள் மற்ற எல்லாவற்றிலும் நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்தில் பங்கு பற்றி அவரோடு உயிர் தெழுந்து, அதற்கு முதல் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர் தெழுந்து அவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார், அவரில் நாங்களும் உயிரோடு இருக்கிறோம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த ஞானஸ்நானத்தின் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறது. எப்படி மரணத்தை விசுவாசிக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஒரு மரணத்தில் ஒருவன் பங்கு பற்றுவானாயிருந்தால், கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கு பற்றுவானாயிருந்தால் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அவன் பங்கு பற்றுவான். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.